தமிழ் எக்ஸாம்னாலே பயமா இருக்கா? பாஸ் ஆகவே திணறீங்களா? கவலையை விடுங்க. ஈஸியா பாஸ் ஆகிறதுக்கு மட்டும் இல்லாம 60 மார்க்ஸ் மேல அசால்ட்டா எடுக்கிறதுக்காகவே நம்ம வே டு சக்சஸோட 5-in-1 ஃபோக்கஸ் கைடு இருக்கு. இந்த கைட்ல கொஸ்டின் பேட்டர்ன் வைஸ் போகாம ஈஸியா மார்க் வாங்கக்கூடிய டாபிக் ஆர்டர்ல நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல கேட்கிற 15 1 மார்க்ஸ் பார்ப்போம். அதுல முதல் 11 கொஸ்டினுக்கு 7 யூனிட்ல இருக்கிற 35 புக் பேக் 1 மார்க்ஸ் மட்டும் படிச்சாலே மினிமம் 7 to 10 மார்க்ஸ் வாங்கிடலாம். இந்த 35 1 மார்க்கையும் ஒரே இடத்துல கன்சல்டேட் பண்ணி இந்த கைட்ல கொடுத்திருக்கோம். 12 to 15 கொஸ்டின்ல ஒரு செயல்பாடல் கொடுத்து 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுக்கு எல்லா செயலோட நூல் பேர் ஆசிரியர் பேராவது மினிமம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கூடுதலா புக் பேக்ல இருக்க சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு எதுகை மோனை இதெல்லாம் படிச்சா கூடுதல் மதிப்பெண் வாங்கலாம். அடுத்தது ஈஸியா ஸ்கோர் பண்ற 39வது கொஸ்டினான கடிதத்தை பத்தி பார்க்கலாம். கடிதத்தை பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல இருக்கிற 7 கடிதத்தை படிச்சாலே போதும். அதை எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி ஒரே இடத்துல கொடுத்திருக்கோம். புதுசா லெட்டர் கேட்டாலும் ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி கொஸ்டின்ல இருந்து அனுப்புனர், பெறுநர், கடித செய்தி இதெல்லாம் எழுதி மினிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸ்கிரீன்ல தெரியற கடிதத்துல செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸையும் கவனமா பாத்துக்கோங்க. அடுத்து ஈஸியா ஸ்கோர் பண்ற 41வது கொஸ்டினான படிவத்தை பத்தி பார்ப்போம். இதுல 4 படிவம் தான் இருக்கு. ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி கொஸ்டின்ல இருந்து எப்படி ஆன்சர் பண்ணலாம்ன்ற டிப்ஸை வச்சு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸை திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே 3 to 4 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஒவ்வொரு படிவத்துக்கு கீழேயும் படிவத்துல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெளிவா கொடுத்திருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு மாணிக்கமணியின் மகன் அப்படின்னு கொஸ்டின்ல இருந்தா அப்பா பேர்ல போயிட்டு மாணிக்கமணியின் அப்படியே போய் எழுதிடக்கூடாது. மாணிக்கமணி அப்படிதான் எழுதணும். கையொப்பம்னு இருந்தா அதுக்கு மேலையும் இப்படிக்குன்னு இருந்தா அதுக்கு கீழேயும் கையெழுத்து போடணும். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சு ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து படிக்காமலே மார்க் வாங்குற ஒரு டாபிக் 40வது கொஸ்டின் காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக. இதுல கொடுத்திருக்க படத்தை பார்த்து அதை பத்தி ஒரு கவிதை எழுதணும், இல்லைன்னா அதை பத்தி ஒரு 5 வரி எழுதணும். அதுவும் கஷ்டம்னா இந்த இமேஜ்ல இருக்க மாதிரி பொதுவான கவிதைய படத்தோட தன்மைக்கு ஏத்த மாதிரி எழுதுங்க. அடுத்தது 42வது கொஸ்டின்ல ஆப்ஷன்ல கேட்கிற நிற்கதற்கு தகவினாவை பத்தி பார்ப்போம். இதுக்கு சாய்ஸா மொழிபெயர்ப்பு கேட்பாங்க. மெல்ல கற்போர் அதை தவிர்த்துட்டு நிற்கதற்கு தகவினாவை எழுதுறது தான் நல்லது. கேட்கிற கேள்விக்கு ரிலேட்டடா ஜென்ரலா ஆன்சர் எழுதினாலே போதும். எக்ஸாம்பிளுக்கு கல்வெட்டை பாதுகாக்கிறது எப்படின்னு கேட்டா, கல்வெட்டை நான் சேதப்படுத்த மாட்டேன், அது மேல நான் கிறுக்க மாட்டேன், அதை பத்தி நான் விழிப்புணர்வை எல்லாத்துக்கும் ஏற்படுத்துவேன். இந்த மாதிரி ஜென்ரலா எழுதினாலே மினிமம் மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்தது 31வது கொஸ்டின்ல கேட்கிற உரை பத்தி. இதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். கொடுத்திருக்க பேசேஜ்லயே ஆன்சர் இருக்கும். ஜஸ்ட் அதை தேடி எடுத்து எழுதினாலே போதும். இப்ப ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஒரு பேசேஜ்ல இருந்து எப்படி ஆன்சர் எழுதணும்னு ஒரு மாடல் கொஸ்டின்ல மார்க் பண்ணியே கொடுத்திருக்கோம். இது போல பிராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. அடுத்த டாபிக் 2 மார்க்ஸ்ல கேட்கிற விடைக்கேற்ற வினா அமைத்தல். இதுல ஆன்சரை கொடுத்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண சொல்லுவாங்க. இதுல 2 ரூல் தான். ஒண்ணு கொடுத்திருக்க லைனுக்கு பொருத்தமான வினா சொற்களை கண்டுபிடிச்சு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். 2வது லாஸ்ட்ல கொஸ்டின் மார்க் போடணும். அவ்வளவுதான். அடுத்தது 45வது கொஸ்டின்ல கேட்கிற கட்டுரை. புக் பேக்ல இருக்கிற கட்டுரை தொகுத்து ஒரே இடத்துல கொடுத்திருக்கோம். புதுசா ஒரு தலைப்புல கட்டுரை கேட்டா கூட வினாவுல கொடுத்துள்ள குறிப்புகளை சைட் ஹெடிங்ஸா வச்சு குறிப்பு சட்டகம், முன்னுரை, முடிவுரையோட ஒவ்வொரு தலைப்புலயும் ரிலேட்டடான கண்டென்ட் ஓரிரு வரிகள் எழுதினாலே 4 to 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்தது மனப்பாட பகுதி. மனப்பாட திருக்குறள் மொத்தம் 10 தான் இருக்கு. அதுல இருந்து ஒண்ணுதான் மேக்ஸிமம் 2 மார்க் மனப்பாட பகுதியில கேட்பாங்க. 3 மார்க்ஸ் மனப்பாட பகுதிக்கு முதல் 5 யூனிட்டோட மனப்பாட செயல் மட்டுமாச்சு படிச்சுக்கோங்க. படிச்சா மட்டும் பத்தாது, முக்கியமா டெய்லியும் எழுதி எழுதி பிராக்டிஸ் செய்யுங்க. மிஸ்டேக்ஸ் இல்லாம இருக்கும். அடுத்தது 3 மார்க்ஸ் இலக்கண கொஸ்டின்ஸை பத்தி பார்க்கலாம். 3 மார்க் இலக்கண வினாவில கண்டிப்பா 36வது வினால ஒரு அணியும் 37வது வினால அழகிடுதல் கொஸ்டினும் கேட்பாங்க. அணிக்கு 3வது 5வது யூனிட்ல இருக்கிற திருக்குறள் அணிகளை 5 படிச்சாலே போதும். அணி விளக்கம், அணி பொருத்தம் இதெல்லாம் கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு ஏற்ப ஒரே இடத்துல கொடுத்திருக்கோம். அழகிடுதல்னாலே கஷ்டம்னு நினைக்கிறவங்களுக்காகவே 1, 2ன்னு நம்பரிங்க வச்சு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் கொடுத்திருக்கோம். இந்த மெத்தட்ல எந்த திருக்குறளுக்கும் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுவும் புரியலனா ஜஸ்ட் 3 காலம் பிரிச்சு சீராசை வாய்ப்பாடுன்னு ஹெட்டிங் எழுதி திருக்குறளை சீரா எழுதிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வாய்ப்பாடு ஏதாச்சும் எழுதுங்க. ஸ்டெப் மார்க்ஸ் ஆச்சும் கிடைக்கும். அழகிடுதல ஸ்கிப் பண்ணி படிச்சே எழுதிக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியிற 8 புக் பேக் இலக்கண சிறுவினா கொஸ்டின்ஸ் படிச்சாலே போதும், அட்டெண்ட் பண்ணிடலாம். அடுத்ததா பகுதி 2 பிரிவு 2ல கேட்கிற 2 மார்க்ஸ் இலக்கணம் மற்றும் மொழிபெயர்ச்சி கொஸ்டின்ஸ் பத்தி பார்க்கலாம். இதுல கலைச்சொல், பகுபத உறுப்பிலக்கணம் இதெல்லாம் கட்டாயமா கேட்பாங்க. ஸ்கிரீன்ல தெரியறதுதான் பெரும்பாலும் கேட்பாங்க. மீதி இலக்கண கொஸ்டின்ஸ்க்கு புக் பேக்ல இருக்கிற 12 குருவினா கொஸ்டின்ஸ கட்டாயம் படிச்சுக்கோங்க. முடிஞ்சா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ், கற்பவை கற்ற பின்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை சேர்த்து படிச்சுக்கோங்க. மீதி மொழிபெயர்ச்சி கொஸ்டின்ஸ்க்கு அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டின்ஸை கொடுத்திருக்கோம். அதை மட்டும் படிச்சாலே போதுமானது. அடுத்ததான் நெடுவினா. 5 மார்க் கொஸ்டின்ல செய்யுள், 8 மார்க் கொஸ்டின்ல உரைநடை, விரிவானம் இதுக்கெல்லாம் ஸ்கிரீன்ல தெரியுற கொஸ்டின்ஸை நல்லா படிச்சாலே போதும். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும்.
நெடுவினாவையும் சிம்பிளான லைன்ல ஈஸியான ஆன்சரா எங்க கைட்ல கொடுத்திருக்கோம். மீதி இருக்கிற செய்யுள் உரைநடை 2-3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கிரீன்ல தெரியுற புக் பேக் கொஸ்டின்ஸ் படிச்சாலே போதும். தமிழ்ல சில டாபிக்ஸ கட்டாயம் படிக்கவும் முடிந்தால் படிக்கவும் சொல்லிட்டு 2 கேட்டகரியில பிரிச்சு கொடுத்திருப்போம். கட்டாயம் படிக்கவும் பகுதியில இருக்கிறது ஸ்கிப் பண்ணாம படிச்சாதான் பாஸ் ஆக முடியும். அதனால கண்டிப்பா படிச்சிடுங்க. முடிந்தால் படிக்கவும் பகுதியும் சேர்த்து படிச்சா 60 above ஏன் 90 மார்க்ஸ் கூட வாங்க நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி தமிழுக்கு மட்டும் இல்ல மத்த சப்ஜெக்ட்டுக்கும் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் வீடியோஸா கொடுத்திருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இனிமே லேட் ப்ளூமர்ஸ் பாஸ் ஆகிறதுக்காக டிப்ஸ் தேடி கஷ்டப்பட தேவையே இல்ல. 5 சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா கைடு வாங்க அவசியமே இல்ல. அதுவும் வெறும் 120 ரூபாயில இந்த கைடு கிடைக்குது. இந்த வே டு சக்சஸ் போக்கஸ் கைடு ஒன்னு இருந்தா போதும், 5 சப்ஜெக்ட்லயும் தூள் கிளப்பிடலாம். இந்த கைடு வேணும்னா 9787104040 நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க.